வணக்கம் நண்பர்களே. வெற்றி பெற்றவர்களிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பி த நம்பர் ஒன் ஆர் பி வித் த நம்பர் ஒன் என்று சொல்வார்கள். வெற்றியாளராக இருங்கள் அல்லது வெற்றி பெற்றவருடன் இருங்கள். அப்பொழுதுதான் அவற்றிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். காப்பி இமிட்டேட் மாடல் சக்சஸ்ஃபுல் பர்சன், சக்சஸ்ஃபுல் ப்ராசஸ், சக்சஸ்ஃபுல் சிஸ்டம் தப்பே கிடையாது. ஒரு அழகான ஒரு மாடலை நாம் காப்பி அடித்து நாம் முன்னேற்றம் செய்து அழகாக பண்ண முடியும். வெற்றி பெற்ற ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டேபிள், ஒர்க்கிங் டேபிள் ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? உடனுக்குடனே சில விஷயங்களுக்கு முடிவு எடுக்கிறாங்க. இது அப்புறம் பார்க்கலாமா, இது இந்த ஓரமாக வச்சுக்கலாமா சொல்லி அந்த மேஜை முழுக்க குப்பை சேர்ப்பதில்லை. உடனுக்குடன் முடிவு எடுக்கிறார்கள் அல்லது டெலிகேட் செய்கிறார்கள், வேற யாரிடமோ கொடுக்கிறார்கள். இந்த உடனுக்குடன் முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமை உங்கள் பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சார், உடனே முடிவெடுத்தா அதை நான் சரியாக ஆராய்ச்சி பண்ணால் முடிவெடுத்தா ஏதாவது தப்பாக போயிடுமோ? கொஞ்சம் அனுபவத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உடனே முடிவு எடுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி சில நேரங்களில் எடுக்கிற 100% முடிவுகளும் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது தான். ஆனால் அனுபவம் கிடைக்கலையா? முடிவு எடுத்தாதானே அனுபவம் கிடைக்குது. முடிவே எடுக்காமல் வச்சுட்டு இருந்தா நம் தலை மீது ஒரு முடிவு திணிக்கப்படும். அப்போ நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமா இல்லையா தெரியாது. அதனால் முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேகமாக முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. எடுத்துக்கொண்டு தகவலை திரட்டிக்கொண்டு வேகமாக முடிவெடுங்கள். தள்ளி போடுவதனால் விஷயங்கள் மாறப்போவது இல்லை. இன்று எஜிலிட்டி என்று சொல்வார்கள். பிசினஸை பொறுத்த மட்டும் வேகம் எவ்வளோ வேகமாக இருந்தால்தான் விஷயம் நடக்கும். வாடிக்கையாளர் அப்பதான் விரும்புறாங்க. எல்லாமே துரிதம், துரித உணவு, துரித டெலிவரி எல்லாமே அதான். ஸோ நீங்கள் தள்ளி போடுவதனால் உங்களுக்கு தான் சில கஷ்டங்களாக இருக்கும். தள்ளி போடுதல் என்பது உங்களுடைய வெற்றிக்கு ஒரு தடையாக இருக்கும். எவ்வளோ வேகமாக முடிவு எடுக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக முடிவெடுங்கள். அப்பதான் உங்களுடைய மேஜை, உங்களுடைய டேபிள், ஒர்க்கிங் ஸ்பேஸ் கிளீனாக இருக்கும். இந்த ஒரு சிறு ஆலோசனையை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க. இன்று முதல் அதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். ஒரு பெரிய வெற்றியாளராக மாறுங்கள். உங்கள் நண்பன் அரசு சண்முக சுந்தரம். நன்றி.